பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த வசனமோ இந்த பகுதியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானியேலுடைய நாட்களில் தானியேலுக்கு விரோதமாய் சிலர் போட்ட திட்டத்தில் தானியேலை விழ தள்ளினார்கள். ஆனால் திட்டத்தில் விழ மட்டும்தான் தள்ளினாங்களே தவிர தானியேல் எந்த சேதமும் அடையலை, எந்த பிரச்சனையும் வரல. தேவன் ராஜா சொன்னது போலயே தப்புவிக்கவும் பாதுகாக்கவும் செய்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு உங்களை பழி வாங்கலாம், உங்களை விழத்தள்ளலாம், இனி நீ எழும்ப மாட்டே அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இயேசுவை இறுக பிடித்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் குறைஞ்சிட வேண்டாம், உங்கள் தேடுதல் குறைஞ்சிட வேண்டாம். நிச்சயமாக தானியேலை தப்புவித்தது போல, தானியேலை விடுவித்தது போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். அந்த ஆசீர்வாதம், அந்த விடுதலை எப்படி இருக்கும் தெரியுமா? நிச்சயமாக எந்த நபர் உங்களை வெளுந்து போவான்னு நினைச்சாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு. அதனால் கவலைப்படாதீங்க. தானியேலை தப்புவித்த தேவன் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறாரு. உங்கள் வருமானங்களில் நீங்கள் குறைபட்டு இருக்கிறீங்களா? நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரே காரியம், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். சில சூழ்நிலைகளை எதிரிகள், அதாவது எதிரிகள் என்றால் யார்? உங்களுக்கு விரோதமாக இல்லை, உங்களை மேலே ஒரு கசப்போட ஏதோ ஒரு காரியத்தில் செயல்படுறாங்களா, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். நான் உங்களை என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. உங்களையும் அப்படி தான் இயேசு மறக்கிறதில்ல. நிச்சயமாக உங்களை இயேசப்பா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஜோ பண்ணுவோமா? என்னையும் தானியேல் போல தப்புவிப்பாருன்னு சொல்கிறவங்க ஜோ பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் தப்புவிக்க பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் உங்கள் நன்மையை கொடுங்க. கர்த்தர் தப்புவிக்கிற தேவன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, தானியேலுக்கு நன்மையை கொடுத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜாவுடைய கரத்திலிருந்து நன்மை உண்டாக ஒப்பு கொடுக்கிற அப்பாவுடைய கிருபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.